சர்க்கார் பெயரே அரசியலா இருந்துச்சு. நேர்மையானவர்களை அரசியல்ல களமிறக்கி வெற்றி பெற வச்சு சரியான முதலமைச்சரை உருவாக்கிட்டு போவாரு நம்ம தளபதி விஜய். சர்க்கார்ல ஒரு விரல் புரட்சி பாடல் வாக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையும், உங்க தலைவரை நீங்களே தேர்ந்தெடுங்கன்ற வசனம் எல்லாமே அரசியல் தான். சர்க்கார் மேடையில நான் முதலமைச்சரா நடிக்கல, நிஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன்னு பேசினாரு. தலைவன் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா மாறும். கஷ்டமான நேரத்துல ஒரு தலைவன் வருவான், அவன் நல்ல சர்க்காரை உருவாக்குவான்னு அரசியல் பேசினாரு நம்ம தளபதி. மெர்சல்ல கோயிலுக்கு எதிரா பேசினார்னும், பீஸ்ட் திரைப்படத்துல இஸ்லாமியருக்கு எதிரானும், வாரிசுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரா, லியோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரா இருப்பதா சொல்லி விமர்சனம் வச்சாங்க. இளைஞர்களை புகைப்பிடிக்க போதைக்கு அடிமையாக்க நினைக்கிறாருன்னு பேசினாங்க. அதுக்கு லியோ ஆடியோ லான்ச் மேடையில நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும், இது உங்களுக்கு தெரியும் தானே நண்பான்னு தரமான பதிலடி கொடுத்தாரு நம்ம தளபதி. பிகில் ஆடியோ லான்ச் மேடையில எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்க உட்கார வச்சா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வரும்னு பேசுனது. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, எவன் தடுத்தும் என் ரூட்டு மாறாதுப்பா, போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடின்னு லியோ பாட்டுல அரசியலுக்கு அச்சாரம் போட்டாரு தளபதி. அண்ணா கருணாநிதி ஜெயலலிதா திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். தளபதி விஜய் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேக்குறாங்க. நாளைக்கு வேற ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா என்ன விஜய்னு நினைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த உயரத்தை தளபதி விஜய் அடைய போறாருங்கிறது தான் உண்மை. தளபதி தான், மன்னர் மக்கள் தான் அப்படின்னு. மாணவர்கள் நாளைய வாக்காளர்கள், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசின பேச்சு 2026 கப்பு முக்கியம் பிகில்னு திரையில இவ்வளவு அரசியல் பேசின தளபதி விஜய் இன்னைக்கு தரையில ஒரு அறிக்கை விட்டதுக்கே அரசியல் தெரிக்குது.